அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆசிரியர்கள் எதில் கவனம் செலுத்தணும் சார்? இன்றைக்கு இருக்கிற ஆசிரியரிடத்தில் ஒரு பயம் இருக்குது. நான் ஏற்கனவே படித்து ஏற்கனவே போட்டித் தேர்வுலாம் எழுதி நான் அப்பாயிண்ட் ஆகிட்டேன், திருப்பி ஒரு தேர்வு எழுதணுமா அப்படிங்கிற ஒரு இது கேள்வி இருந்தாலும் அந்த அவர்களுக்குள்ளேயும் ஒரு மாணவத்தன்மை ஒழிஞ்சிருக்குல்ல. அந்த மாணவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நம்ம ஃபெயிலாக போயிடுவோமோ, ஃபெயிலாக போயிட்டால் என்ன பண்ணுறது, மற்றவங்க அசிங்கமாக நினைப்பாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் வரும். தயவு செய்து ஆசிரியர் பெருமக்களே, நான் கேட்டுக்கொள்வது, பயப்படாதீங்க. ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். நீங்கள் வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அதே பானிபட் போர் தான், அதே தக்கோலை போர் தான், அதே ராஜராஜ சோழன் தான், அதே ராஜேந்திர சோழன் தான் இங்கேயும் கேள்வியில் வருவார். நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் வரும். அப்போது நீங்கள் உங்கள் பள்ளி காலத்திலேயோ கல்லூரி காலத்திலேயோ என்ன படிச்சிங்களோ அதுதான் அங்கே வந்து கேள்விகளாக நிற்கும். இப்போ ஊறுகாய் அப்படின்னா வினத்தொகைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்க போகுது. இது பயப்படவே வேண்டாம். எல்லா டீச்சரும் பயப்படுறது சைக்காலஜி பேப்பர் 1. பேப்பர் 1க்கு ஒரு தனி சைக்காலஜி போர்ஷன் இருக்கும், பேப்பர் 2க்கு சைக்காலஜி பேப்பர் இருக்கும். அந்த சைக்காலஜி தான் எல்லோரும் பயப்படுவாங்க. அதில் ஒரு 30 கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது. இதில் 30 அதில் 30. சைக்காலஜி பயப்படவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி தான் ஈஸியஸ்ட்டு போர்ஷன். அதை சைக்காலஜியில் டீச்சிங் மெத்தடாலஜியும் கொஞ்சம் வரும். இப்போ டீச்சிங் மெத்தடாலஜி அப்படின்னா ஒரு வருஷம் டெட்டில் இருந்த கொஸ்டினை நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்புக்கு ஒய் வடிவ குழாயையும் 2 பலூன்களையும் ஒரு ஒரு கண்ணாடி கிளாஸு, அதற்கான மூடி, அந்த மூடியில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஆசிரியர் எந்த பாடத்தை நடத்த அந்த கருவிகளை வகுப்பறை கொண்டு சென்றார்? இது ஒரு கேள்வி. இதை பார்த்தால் என்ன, ஒய் வடிவ குழாய் 2 பலூனு அப்படின்னா என்ன அர்த்தம்? நுரையீரலை பற்றி நடத்துறதுக்கு அந்த ஆசிரியர் அந்த உபகரணங்களை கொண்டு போயிருக்காரு. இது டீச்சிங் மெத்தடாலஜியில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆசிரியர்கள் எனக்கு கேட்டுக்கொள்வது, இந்த டெட்டை நீங்கள் எளிமையாக அணுகலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. 10வது ரிசல்ட்டு 12வது ரிசல்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பல மாணவர்களை பாஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே பாஸ் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம். அந்த உங்கள்கிட்ட இருக்கிற பயத்தை ஃபஸ்ட்டு போக்குங்க.